இரவெல்லாம் அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இரவெல்லாம் அழுதுட்டு இருக்கிறீங்க நீங்க. இரவெல்லாம் அழுது கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறதை நீங்க பார்க்க போறீங்க. உங்கள ஒரு ஆனந்த களிப்புக்குள்ள ஆண்டவர் கொண்டு வருகிறதை நீங்க பார்க்க போறீங்க. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அருமை பிரதர் ராஜேந்திரன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மோசேய வழி நடத்தினதை போல ஆண்டவர் நடத்துகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மோசேக்கு முச்செடியின் நடுவுல இருந்து காட்சி கொடுத்த அந்த தேவன், அந்த அக்கினியின் நடுவில் இருந்து காட்சி கொடுத்த அந்த தேவன், அவர் மோசே கையில ஒரு கோலை கொடுத்து, இந்த கோலை எடுத்துக்கிட்டு நீ புறப்பட்டு போ, அற்புதங்களை நான் உன்னோடு இருந்து நான் அற்புதங்களை செய்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில நான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற ஒரு மகனாக நடத்துகிறேன்னு சொல்லி சொன்ன தேவன் உங்களையும் உங்க குடும்பத்தையும் அநேக குடும்பங்களையும் நடத்துகிறவராக ஆண்டவர் உங்களை நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தினாலே நீங்க கோலை எடுத்துக்கிட்டு நீங்க போக ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கோலாகிய வேதாகமத்தை எடுத்து அதிகமா வாசிங்க. நீங்க வேதத்தை வாசிக்கிறதுல ரொம்ப குறைவுபட்டு போய் இருக்கிறீங்க. நீங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய் வழி நடத்துகிறதை நீங்க பார்க்க போறீங்க. தேவ பிரசன்னம் உங்களை மூடுவதாக. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. அடிக்கடி வருகிற பயங்களும் எல்லா வெறுமைகளும் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ரிஷானாமாக்கா சியாந்தரா கதரபாக்கா எல்லாம் அப்படி அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். ரிமோனா ஜியாந்தரா ஹல்பா ரியாந்தரா ஹல்பரா கிரியாந்தரா ருஷ்யோபாமாமா ஜியாந்தரா கதரபரபாக்கா ரெகேனேமேகே ஜியாந்தரா ஹல்பா ரியாந்தரா கதரபாக்கா. நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது ஆண்டவரே. நீங்க செய்ய நினைத்தது ஒண்ணுமே தடைபட போறதில்லை ஆண்டவரே. அதுக்காக நான் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. சகோதரி ஹிந்து ரபா ஷியாந்தரா கதரபாக்கா வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். ரியாந்தரா ஹசியா மா ஜியாந்தரா ஹல்பரா கிரியாந்தரா. நன்றி ஆண்டவரே. ஷியோ பாபா பாபா பாபா. கர்த்தர் நீங்க கடந்து வந்த பாதைகள்ல அவர் கூட இருந்து அவர் வழி நடத்தினதை எத்தனையோ தடவை பார்த்திருக்கீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்குல தான் நீங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிற மாதிரி பல சூழ்நிலைகள்ல மரண இருளின் பள்ளத்தாக்குல தான் நீங்க நடந்துட்டு இருந்தீங்க. ஆனா அந்த மரண இருள் எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி கொண்டு வந்த தேவன் உங்களை ஆச்சரியமான ஒளிக்குள் நடத்துகிற காலத்தை நீங்க பார்க்க போறீங்க. இந்த 2025 ஆண்டுக்குள்ள நீங்க கடந்து போகிற போது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் காணப்படுகிற அந்த தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். உங்களுக்கு ரொம்ப நன்றி உணர்வு ஜாஸ்தி சிஸ்டர். எங்க இருக்கிறீங்க? பாபு பின் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் மேல ரொம்ப நன்றி உணர்வு ஜாஸ்தி. ஆண்டவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்க அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க, அவரை புகழ்ந்துகிட்டே இருப்பீங்க, அவருடைய நாமத்தை உயர்த்திக்கிட்டே இருப்பீங்க. அதனால ஆண்டவர் உங்க மேல ரொம்ப பிரியமாய் இருக்கிறார். நீங்க அவரை துதிக்கிறதுனால, அவரை மகிமைப்படுத்துறதுனால அவர் எப்பவுமே உங்க மேல பிரியமாய் இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற மகத்தான காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க 2025 வருடத்துல ஆரம்பத்துல ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே கர்த்தர் செய்கிற மகிமையான ஆச்சரியமான அதிசயிக்கத்தக்க காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. தேவ கரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்க நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. சரி, இன்றைய தினத்துல நாம தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். எத்தனை பேர் வீடியோ ஆன் பண்ணி இருக்கீங்க? நீங்க வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா எனக்கு இது ப்ராஃபசி சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். வீடியோ ஆன் பண்ணி இருக்கிறவங்க எல்லாம் யார் யார் ஆன் பண்ணி இருக்கீங்க? ஒருத்தருமே ஆன் பண்ணல போல இருக்கே. வீடியோவை கொஞ்சம் ஆன் பண்ணி வந்துருங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ரபா ஷகா ரபாக்கா. ஏன்னா உங்க முகத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்களுக்கான தீர்க்க தரிசனங்களை சொல்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஓகே, நம்ம தேவ செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். கர்த்தர் நடத்துகிறபடி நான் இடையில உங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தீர்க்க தரிசன செய்தியத்தான் நான் உங்க மத்தியில நான் கொண்டு வருவேன். நீங்க எனக்கு தனியா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த மெசேஜ் மூலமாவே ஆண்டவர் உங்களோடு கூட தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆண்டவர் பேசிக்கிட்டே தான் இருப்பார். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஓகே, ஆண்டவருடைய ரத்தம் இருக்குது பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தம் இருக்குது பாத்தீங்களா, அந்த ரத்தத்தை போல ஒரு வல்லமையான ரத்தம் வேற ஒண்ணுமே இல்லைங்க. அந்த ரத்தம் தாங்க வல்லமையான ரத்தம், அந்த ரத்தம் தாங்க மகிமையான ரத்தம், அந்த ரத்தம் தாங்க நம்மை விடுவிக்கிற ரத்தம், அந்த ரத்தம் தாங்க நம்மை ஆசீர்வதிக்கிற ரத்தம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இந்த நாட்கள்ல நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். ஆண்டவருடைய ரத்தத்தை குறித்து அதிகமாய் நம்ம பிரசங்கிக்கிறதுல, ஆண்டவருடைய ரத்தத்தை குறித்து அதிகமாய் நம்ம தியானிக்கிறதுல, அவருடைய ரத்தத்தின் வல்லமை நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை, ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறத குறிச்சு நாம ஒரு அறிவற்றவர்களா நாம இருக்கிறோம். ஆண்டவருடைய ரத்தம் இருக்குது பாத்தீங்களா, அது பாதாளத்தையும் நடுங்க பண்ணுகிற ரத்தம், அசுத்த ஆவிகளின் எல்லா கிரியைகளையும் அழித்து போட்ட ரத்தம். அந்த மேன்மையான வல்லமையான ரத்தத்தை பத்தி தெரிஞ்சுட்டா நீங்க மந்திரவாதத்தை பத்தி பேச மாட்டீங்க, மந்திரவாதியை பத்தி நீங்க பேச மாட்டீங்க, எனக்கு விரோதமா அது நடக்குது இது நடக்குது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. நிறைய பேர் சொல்லும் போது எனக்கு பில்லி சூனியம் பண்ணி வச்சுட்டாங்க, எனக்கு அதை பண்ணி வச்சுட்டாங்க, எனக்கு இதை பண்ணி வச்சுட்டாங்க, இது மாதிரி சொல்லுகிறவர்களை நான் கேள்விப்படுறேன். எனக்கு விரோதமாய் அதை பண்றாங்க இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லுகிறத நான் கேள்விப்படுறேன். ஆனா அப்படி இல்லைங்க. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோங்க. அப்ப பழசு என்னங்க நம்ம வாழ்க்கையில செயல்பட முடியும்? எல்லாமே நம்ம வாழ்க்கையில புதுசுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறந்த பிள்ளைகளை போல நீங்க இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, புதிதாய் பிறந்த பிள்ளைகளை போல இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு ஃப்ரெஷ் லைஃப் தான். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்குது பாத்தீங்களா, அது ஃப்ரெஷ் லைஃப் தான். அந்த புதிய வாழ்க்கையை நாம அனுபவிக்க தயாரா இருக்கணுங்க. சொல்றாரு சிஸ்டர் ஷீலா, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஆண்டவர் புதிய வெற்றிகளை கொடுக்கறத நீங்க பார்க்க போறீங்க. நீங்க கடந்த சில ஆண்டுகளா சில தோல்விகளை தொடர்ந்து நீங்க சந்திச்சுக்கிட்டே இருந்ததுனால சில மனச்சோர்வுகளுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, சில கவலைகளுக்கு மத்தியில நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிலையெல்லாம் தோத்து போனியோ, எங்கேயெல்லாம் விழுந்து போனியோ, எங்கேயெல்லாம் வெட்கப்பட்டு போனியோ, அங்கேயெல்லாம் நான் உயர்த்துகிறேன்னு கர்த்தர் சொல்றார். அங்கெல்லாம் நான் உன்னை மேன்மைப்படுத்துகிறேன்னு சொல்றாரு. அங்கெல்லாம் நான் உன்னை கனப்படுத்துகிறேன்னு சொல்றாரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அருமை சகோதரி ஷீலாவை உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, அவங்களுக்குள்ள அடிக்கடி வருகிறதான ஆண்டவரே அந்த எல்லா விதமான ஆண்டவரே அந்த மனச்சோர்வுகளையும் நான் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். அது விலகுவதாக என்று நான் சொல்லுகிறேன். மகளின் மீது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மகளை பார்த்து நான் சொல்றேன், ஷீலா நீ வெற்றி வாழ்க்கை வாழ பிறந்தவள்னு நான் டிக்ளேர் பண்றேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒரு தீர்க்கதரிசியாக நீ வெற்றி வாழ்க்கை வாழ பிறந்தவள். உன்னை தோல்வி அணுகுவது இல்லை, நீ தோற்று போவது இல்லை என்று நான் சொல்லுகிறேன். ராஷியாந்தரா கதரபா. நன்றி ஆண்டவரே. ரபூடபா யாந்தரா கல்பரா கிரியாதரா கரபா. நன்றி ஆண்டவரே. ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா, இயேசுவின் ரத்தத்தினால நாம பிசாசு கிட்ட இருந்து மீட்கப்பட்டுட்டோங்க. இது தெரியாம பிசாசு 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 என்னங்க பிசாசு? அவனுக்கு என்னங்க இருக்கு? அவனுக்கு வல்லமையும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாதுங்க. அவனுக்கு ஆயுதம் கூட கிடையாதுங்க. எந்த ஆயுதமும் இல்லாதபடிக்கு இயேசு சிலுவையில அவனுடைய எல்லா ஆயுதங்களையும் உரிந்து கொண்டார். எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய ஞான குறைவுக்கு பிசாசு சொல்றோம், நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு பிசாச சொல்றோம், நம்மளுடைய தவறுகளுக்கு பிசாச சொல்றோம். மனுஷர்கள் உறவுகளுக்கு இடையில 4 பேர் கூடி இருந்தா அந்த இடத்துல பிரச்சனை வரத்தாங்க செய்யும். 4 பேர் கூடி இருந்தா 4 பேர் 4 விதமா தான் இருப்பாங்க. அதெல்லாம் சுபாவ பிரச்சனை. சுபாவ பிரச்சனைக்கு கூட நம்ம என்னன்றுவோம்? பிசாசுன்றுவோம். அப்ப இருக்கிறதுலயே ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் எதுன்னா பிசாசு தான். அந்த பிசாசை எப்ப பார்த்தாலும் பிசாசு பிசாசு பிசாசு, எது நடந்தாலும் பிசாசுங்கிறோம். எல்லாத்துக்கும் பின்னாடி பிசாசு கிடையாது. பிசாசு சில காரியங்களுக்கு பின்னாடி இருக்கிறான். ஆனா
பிசாசு யாரை தாக்க முடியும் அப்படின்னா, சத்தியம் தெரியாதவர்களை பிசாசு தாக்க முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். ஹalleluya. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க ஆண்டவருடைய வார்த்தையில உறுதியா வளர 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 பிசாசுக்கு உங்ககிட்ட வேலையே இல்லைங்க. அவன் எப்படிங்க உங்களை தொட முடியும்? உங்க எல்லைக்குள்ள பிசாசு வர முடியாது. ரீகா ஷியாந்தரா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு கோபம் உங்களுக்கு வரட்டும் பிசாசு மேல. மனுஷங்க கிட்ட எவ்வளவு கோபத்தை காட்டுறீங்க? கணவன் மனைவி கிட்ட காட்டுறீங்களே, அதே மாதிரி மனைவி கணவன் கிட்ட காட்டுறீங்களே, பிள்ளைங்க கிட்ட காட்டுறீங்களே. உங்க கோபத்தை இப்ப பிசாசு கிட்ட காட்டுங்க, பயத்தை காட்டாதீங்க. இப்ப நீங்க பிசாசை பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே பிசாசே என் எல்லைகளுக்குள்ள வராதேன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே பிசாசே என் எல்லைகளுக்குள்ள வராதே. திரும்ப இன்னொரு தடவை சொல்ல போறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே பிசாசே என் எல்லைகளுக்குள்ள வராதே. ஹalleluya. இப்ப ஒண்ணு பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை என் எல்லைகள் தோறும் தெளிக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ரத்தத்தை இப்பொழுது விசுவாசத்தினாலே என்னுடைய வான மண்டலத்தில் நான் தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ரத்தத்தை இப்பொழுது நான் எனக்குரிய யாவற்றிலும் நான் தெளிக்கிறேன். என்னுடைய வீட்டின் வாசற்படிகளின் நிழற்கால்கள்ல இயேசுவின் வல்லமையுள்ள ரத்தத்தை நான் பூசுகிறேன். எல்லாம் தலை மேல கை வச்சு சொல்லுங்க. என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ரத்தத்தை நான் பூசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ரத்தத்தை நான் பூசி அந்த ரத்த பாதுகாப்புக்குள் நான் இருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ரத்தம் ஜெயம் பாடுவோமா? ரத்தம் ஜெயம். அந்த பாடலை நாம் பாடுவோம். ரத்தத்தின் ஜெயத்தை நாம் கொண்டாடுவோம். தேங்க் யூ லார்ட். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. பிரதர் ஹரிஷ் குமார், கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில நீ கடந்து வந்த பாதைகள் எல்லாமே அது கடின பாதைகளா இருந்தாலும் ஆண்டவர் மேல நீ விசுவாசம் வச்சு ஆண்டவரை நீ உறுதியா பற்றி பிடித்து நீ கடந்து வந்தாய். நான் உன் மேல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், நான் உன் மேல ரொம்ப திருப்தியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீ சில சமயங்கள்ல சில சோர்வுகளுக்கு மத்தியில கடந்து போனாலும் கூட என்னை பற்றி பிடிக்கிறதுலையும் என்னை விசுவாசிக்கிறதுலையும் என்ன நேசிக்கிறதுலையும் நீ உறுதியா இருக்கிறத நான் பாக்குறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ உறுதியா இருக்கிறாயோ, வசனத்து மேல கூட உனக்கு நிறைய பசிதாக இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நிறைய பசிதாக இருக்குது. நல்ல வசனத்தை வாசித்து தியானி, அதிக நேரம் என்னுடைய சமூகத்துல நீ காத்திரு. நான் உன் மேல ஒரு விசேஷித்த அழைப்பை வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கான ஒரு விசேஷித்த அழைப்பை நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய அழைப்பை நோக்கி நான் இனி வருகிற நாட்கள்ல உன்னை அப்படியே உந்தி தள்ளி கொண்டு வருகிறதை நீ பார்க்க போகிறாய். உன் குடும்பத்தின் காரியங்களை குறிச்சு நீ கவலைப்படாத. அத்தனை காரியங்களையும் இதுவரை நடத்தின தேவனாகிய நான் அது எல்லாத்திலையும் நான் உன்னை நடத்துகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். உன் குடும்பத்தின் காரியம் எல்லாத்திலையும் நான் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்துகிறதை நீ பார்க்க போற. திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அந்த திறந்த வாசல்ல நீங்களும் உங்கள் குடும்பமும் நுழைய போகிறீர்கள். சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்பட போகிறீர்கள். உங்க குடும்பத்துல காணப்படுகிற சில பொருளாதார தடைகள், பொருளாதார குறைச்சல்கள், இது எல்லாத்தையும் நான் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான செழிப்பான வாழ்க்கைக்குள் நான் உங்களை கொண்டு வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் ரத்தத்தினால நாம பிசாசு கிட்ட இருந்து ஏற்கனவே மீட்கப்பட்டுட்டோங்க. நாம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரே விடுவியும், ஆண்டவரே விடுவியும், ஆண்டவரே விடுவியும், பிசாசு என்ன இப்படி பண்றான், ஆண்டவரே ஆண்டவரே விடுவியும், ஆண்டவரே விடுவியும் அப்படின்ட்டுக்கிட்டு நாம புலம்பிக்கிட்டு இருக்கோங்க. அப்படி இல்ல. ஆண்டவர் ஏற்கனவே 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் தலையை சிலுவையிலே அவர் நசுக்கி விட்டார். ஏற்கனவே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் பிசாசிடத்திலிருந்து ஏற்கனவே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னொரு தடவை நீங்க மீட்கப்பட போறதில்ல.
ஏற்கனவே மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஒன்ஸ் ஃபார் ஆல் ஃபார் யுவர் டோட்டல் லைஃப். உங்களுடைய வாழ்நாள் முழுவதற்கும் நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா, பிசாசு கிட்ட இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. இனி யாராவது எனக்கு போன் பண்ணி பாஸ்டர் பிசாசு, பாஸ்டர் பாஸ்டர் பிசாசு பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் நேர்ல வந்து உங்க மண்டையிலேயே ஒரு கொட்டு வச்சு போடுவேன் பார்த்துக்கோங்க. என்ன பண்ணக்கூடாது? பிசாசுங்கிற வார்த்தையவே, அவனுக்கு வல்லமை இல்லை, அவனுக்கு அதிகாரம் இல்லை, அவன் உங்க காலுக்கு கீழே, அவன் ஒரு தூசு மாதிரி. அவனை நீங்க மகிமைப்படுத்தாதீங்க. அவனை குளோரிஃபை பண்றதை நிறுத்திட்டு ஆண்டவரையே மதித்து கொண்டே இருங்க, ஆண்டவரையே துதித்து கொண்டே இருங்க, ஆண்டவரையே மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. சரி, இயேசுவின் ரத்தத்தினால நாம பிசாசு கிட்ட இருந்து மீட்கப்பட்டுட்டோம். அவருடைய கிருபை, எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே. ஆண்டவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் இருக்குது பாத்தீங்களா? அந்த கிருபையை குறிச்சே வேதம் என்ன சொல்லுதுன்னா, அது ஒரு ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லுதுங்க. அந்த கிருபையின் ஐஸ்வர்யம், ஆண்டவருடைய அந்த அளவிட முடியாத அன்பு. அதாவது இந்த கிருபையை குறிச்சு என்ன இங்கிலீஷ் பைபிள்ல அதுக்கு சரியான விளக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தகுதி இல்லாதவர்களின் மேல் தேவன் பாராட்டுகிற தயவு. ஆண்டவர், நம்ம யாருக்குமே தகுதி கிடையாது, எல்லாரும் பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் இருந்தவர்களா இருந்தோம். அப்போ பாவத்தில் வாழ்ந்த நம்ம எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, அவர் நம்மளை மீட்டெடுத்து, அவர் நம்மளை தகுதி இல்லாதவர்களின் மேல் ஆண்டவர் பாராட்டின அந்த தயவு, அந்த இரக்கம், அந்த அன்பு இருக்குது பாத்தீங்களா? அதுதான் கிருபை அப்படிங்கிறது. அப்போ ஆண்டவர் நம்ம மேல அவ்வளவு ஒரு அன்பையும் கிருபையையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரே. அப்படி ஆண்டவர் வச்சிருக்கும் போது அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய ரத்தத்தினால நமக்கு என்ன உண்டாயிருச்சு அப்படின்னா, பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது உண்டாயிருச்சு. பாவ மன்னிப்புலயே உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுமே என்ன ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு மீட்பு உண்டாகி விட்டது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் மீட்கப்பட்டவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அதை சொல்லும் போதே உள்ள என்னுடைய ஆவிக்குள்ள ஒரு பொங்குது. பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுறத, என் ஆவியில ஒரு கலிகூறுதல் உண்டாகிறத நான் பார்க்கிறேன். கிறிஸ்துவினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, கிறிஸ்துவினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். வியாதியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன். பிரச்சனையிலிருந்து கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன். போராட்டங்களிலிருந்து கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன். எல்லா தரித்திரங்களிலிருந்து கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன். கடன்களிலிருந்து கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில பிசாசிலிருந்து கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன். அதே போல எல்லா பாவங்களிலிருந்தும் கிறிஸ்துவினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அப்போ என் வாழ்க்கையில நான் என்ன பண்றேன் அப்படின்னா, விடுதலை அடைந்த விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நான் அனுபவிக்க முடியுமே ஒழிய, ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கைக்குள் நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசே, உன் பொய்களை இந்த பிள்ளைகளுடைய சிந்தையை விட்டு எடு என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். பொய்யின் ஆவியே உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகி போ என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இந்த நாள்ல ஒவ்வொருவரையும் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு அட்டன் பண்ற எல்லாரையும் குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. ஆல்ஃபிரட் டைசன், ஆண்டவர் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறாருங்கிறது தெரியாம நீங்க அப்படியே மனம் போன போக்குல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவித்து இருக்கிறேன். நான் உன்னை பாவங்களில் இருந்தும் போராட்டங்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் விடுவித்து இருக்கிறேன். என்னுடைய மகிமையை வருகிற நாட்களில் நீ பார்க்க போகிறாய். ஷிகாமாமா ரியாந்தரா ஹல்பரா கிரியாதரா. பொய்யின் ஆவி எல்லாருடைய சிந்தையை விட்டு விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால் எல்லாருடைய சிந்தையை விட்டும் பிசாசு பிசாசு பிசாசுங்கிற அந்த தந்திரம், அந்த பொய்யின் ஆவி விலகுவதா. ரிஷாகபரந்தரா கதரகா ரியாதரா ரகா ஷியாந்திரா ராகா தியாரலாரா கரபகா ரபூரபாடி யாதராகதரபா ரபூரபாடி யாந்தரா கரபரபகா ராபதீரா கபா. பெஸ்ஸி ஜோசப், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தினாலே அவர் உன்னை வெகு தூரம் பிரயாணிக்கிறதற்காக அழைத்திருக்கிறார். வெகு தூரம் பிரயாணிக்கிறதற்காக அழைத்திருக்கிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்காக நீ சாதிக்க வேண்டிய காரியம்
காரியங்கள் நீங்க அது மிக பெரிதானவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை நடத்துகிறதை நீ ஒவ்வொரு நாளும் பார்த்திருக்கிறாய். இந்த நாட்கள்ல நான் உன்னை ஒரு விசேஷித்த மகிமையினால் உடுத்துவிக்கிறேன், ஒரு ஜப ஆவியினால் உடுத்துவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஜப ஆவி இப்பொழுதே உங்களை மூடுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஜப ஆவி இப்பொழுது உங்களை பிளஸ்ஸி ஜோசப் உங்களை மூடுகிறது. ரிஷா காபா ராந்தாரா இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரையும் ஒரு ஜப அபிஷேகம் மூடுகிறது. கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். எல்லா கரங்களை உயர்த்தி சீரியஸா இது ஜூம் மீட்டிங் தானே இருக்காதீங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜப ஆவியை நான் கட்டவிழ்க்கிறேன். பிசாசை எதிர்க்கிற யுத்த ஜப அபிஷேகத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். ரஸ்யாந்த்ர ஹோ ஜோ ஹோ ஹோ ஷோ ஹோ இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஓ ராபாதீரா காராபா காபாபா பிசாச குறிச்ச பயங்களை இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் சுட்டரிக்கிறது. உங்க சிந்தனையில இருக்கக்கூடிய பிசாச குறிச்ச பயம், பிசாச பார்த்தா ஒரு ஜோக்கர் மாதிரி நீங்க பார்க்க போறீங்க. பிசாசு கொண்டு வருகிற எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதை ஒரு ஜோக்கர் மாதிரி நீங்க பார்க்க போறீங்க. ரியாந்திரா ஜியாந்திரோ ஹோ ஷியா ரியா இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது பிசாசை குறித்ததான பயங்களை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். ரெகேடே ரியாந்தரோ ஹஸ்தியா பாவத்தை குறித்த பயங்களை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். ஹெப்சி பியூலா நன்றி ஆண்டவரே. ஹெப்சிபா பியூலா இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான சில முள்ளுகளை கர்த்தர் இப்பொழுது அப்புறப்படுத்துகிறார். உன் வாழ்க்கையில காணப்படுகிற சில முள்ளுகளை, சில தடைகளை, வெளியில சொல்ல முடியாத போராட்டங்கள் உனக்கு உண்டு. வெளியில சொல்ல முடியாத போராட்டங்களோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த போராட்டங்களை கர்த்தர் இப்பொழுது அப்புறப்படுத்தி போடுகிறார். ரிசோஹோ நிம்னே ஞாந்திரஹோ ஜஹுரோ நீ தேவ சமூகத்துல வடித்த கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார் மகளே. நீ தேவ சமூகத்துல நீ சில சமயங்கள்ல ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரேன்னு சொன்னதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே நான் ஏன் ஆண்டவரே ஜீவிக்கணும், இன்னும் ஏன் ஆண்டவரே உங்களை பிடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு நீ சொன்னதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் பார்த்திருக்கிறார் சிஸ்டர். ஆண்டவர் நீங்க சொன்னதை பார்த்திருக்கிறாரு. அவர் உங்க கண்ணீரை எல்லாம் துருத்தியில் பிடித்து வைத்திருக்கிறார். ஆனாலும் நீங்க விடல. ஆனாலும் நீங்க யாக்கோப போல நீங்க அவரை பிடிச்சுக்கிட்டீங்க. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை போக விட மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க பிடிச்சீங்க இல்லையா? அதனாலேயே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில ஒரு புது வாழ்வு ஆரம்பிக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றிலிருந்து ஒரு புதிய மாற்றம் ஆரம்பிக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிபோடோ சோஹோ ஞாந்திரஹே ஜெக்லே மா ஞாந்திரா ஹஸ்யா ராக்லா ரியாந்திரஹா இன்றையில இருந்து ஆண்டவர் ஒரு புது வாழ்வை ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை இப்பொழுது உங்க மேல நான் தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அவருடைய ரத்தத்தை இப்பொழுது நான் உங்க மேல தெளிக்கிறேன். ரிபடோ ரியாந்தடா ராகடா ரியாந்தடா ராகடா ரியாந்தடா இயேசுவின் ரத்தத்தை குறித்து எங்கெல்லாம் பேசுறோமோ அங்கெல்லாம் அவருடைய வல்லமை கடந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவருடைய வல்லமை கடந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ரிபோனமா நியாந்தரா கத்தரபா நன்றி ஆண்டவரே. சப்ரா ரியாந்தரா ஹல்பரா கிரியாதரா தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்க உங்களுடைய சாட்சியை நீங்க இந்த கூட்டம் முடிகிற போது நீங்க உங்க சாட்சியை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். தைரியமா சொல்லுங்க. சாட்சி சொல்லதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெருக வைப்பார். சரி, அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஆண்டவர் கொடுத்துட்டாருங்க. பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்ட்டாவே உங்களுக்கு வியாதி இல்ல, பலகீனம் இல்ல, போராட்டம் இல்ல, பிசாசு இல்ல, உங்க கடன் இல்ல, தரித்திரம் இல்ல, எதுவுமே கிடையாதுங்க. அப்போ ஆண்டவர் சகல சம்பூரணத்தினாலும் உங்களை நிரப்பி நடத்துகிறார். ரெஹே மேனேகே ரெஹே ஒரு விசேஷித்த சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ அப்படியே மேல கை வச்சுக்கோங்க பார்க்கலாம். நெஞ்சு மேல கை வைங்க, இல்ல தலை மேல கை வைங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உடம்பு சரியில்லாதவர்களுக்கு அது என்ன இன்ஃபார்மிட்டியா இருந்தாலும் சரி, all kinds of infirmity I command you to lose in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அது எப்படிப்பட்ட பலகீனமாய் இருந்தாலும் சரி அது விலகுவதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். அது எந்த பலகீனமாய் இருந்தாலும் சரி இப்பொழுது விசுவாசத்தினாலே இயேசுவின் வல்லமையுள்ள ரத்தத்தை இப்பொழுது நான் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் நான் பூசுகிறேன். உங்க சரீரத்துல எந்த பலகீனமாய் இருந்தாலும் சரி ஒவ்வொருவருடைய சரீரத்தை பார்த்து இப்பொழுது நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தின் வெளியுறுப்புகளே
நீங்கள் சுகமடைந்தீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தின் உள்ளுறுப்புகளே இப்பொழுது சுகமடைந்தீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். ராகா தீனா மாகாராபா. லேஸ்ல நினைச்சிடாதீங்க சிஸ்டர், லேஸ்ல நினைச்சிடாதீங்க பிரதர். நான் என்னுடைய கூட்டங்கள்ல ஆண்டவரின் மூலமாக கேன்சர் நோயாளிகளை குணமாக்கி இருக்கிறார். இதுவரையில் 9 கேன்சர் நோயாளிகள், 2 எய்ட்ஸ் நோயாளிகள், நடக்க முடியாதவர்கள் நடந்திருக்கிறார்கள். பெரிய ஃபேமஸான பிரீச்சர்ஸ் மூலமா தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்க தைரியமாய் எழும்புகிற போது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன. அவர்கள் அசுத்த ஆவிகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர்களின் மீது கரங்களை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இது மார்க்கு 16 கர்த்தர் சொன்ன வார்த்தை. அருமை தேவ பிள்ளைகளே, நீங்க யாரை பார்க்க வந்திருக்கிறீர்கள்? ஒரு தீர்க்கதரிசியை அல்ல, கர்த்தரையே நீங்கள் பார்க்க வந்திருக்கிறீர்கள். கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா தேவ மனுஷன் மூலமாகவும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். இப்போ உங்க சரீரத்தை செக் பண்ணி பாருங்க. நீங்க இந்த தடவை நீங்க சொல்லணும், தைரியமா சொல்லணும், மூட்டு வலி சரியா இருக்குது இயேசுவின் நாமத்தினாலே. மூட்டுக்களை பார்த்து நான் பேசுறேன். இயேசுவின் நாமத்தினாலே மூட்டு வலிகள் எல்லாம் சரியாகி இருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே கண்ணுல இருக்கக்கூடிய பிரச்சனை, கண்ணுல தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கு 2-3 நாளான்னு சொல்றீங்களா? கண்ணு அப்படியே அரிப்பு எடுத்துக்கிட்டு இருக்கு, கண்ணுல தண்ணி வடிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? இயேசுவின் நாமத்தினாலே அந்த கண்ணு அரிப்பு, அந்த கண்ணுல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இப்ப மாறுது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே. ஹார்ட்ல அப்படியே ஒரு படபடன்னு எனக்கு துடிக்குதுன்னு சொல்றீங்களா? இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒன்ன சொல்றேன்னா அதை நான் பார்க்கிறேன்னு அர்த்தம். ஆண்டவர் எனக்கு காட்டுறாருன்னு அர்த்தம். ஹார்ட்ல இருக்கக்கூடிய அந்த படபடப்பு இப்ப சுகமாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹார்ட், I command you to be healed right now in the name of Jesus. இப்பொழுதே ஹார்ட் சுகமாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் எல்லா உள்ளுறுப்புகளும் எல்லா வெளியுறுப்புகளும் சுகமாகிறது. நடக்க முடியலன்னு சொல்றீங்களா? இப்பவே எழுந்து நடங்க. எந்த துணையும் இல்லாம நடங்க, எந்த துணையும் இல்லாம நடங்க. இயேசுவின் ரத்தத்தை இப்பொழுது நான் உங்க மேல தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை உங்க மேல இப்ப தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இன்றிலிருந்து நீ சுகமடைந்தாய். கால்கள் பலனடைந்தது, சரீரம் பலனடைந்தது என்று நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்ப மைண்ட்ல ரொம்ப குழப்பம் வருது, அப்படியே ஒரு மாதிரி பிரஷர் ஆகுது, இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்றீங்களா? இயேசுவின் நாமத்தினாலே அந்த இரிட்டேஷனை, பிரஷரை உண்டு பண்ணுகிற அந்தகாரத்தின் வல்லமைகளை, அந்த டென்ஷனை உண்டு பண்ணுகிற அந்த மைண்ட் அட்டாக் பண்ற எல்லா ஸ்பிரிட்டை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விலகி போ என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை இப்பொழுது மைண்ட்ல நான் பூசுகிறேன். பிரதர் ஜிஜு, கர்த்தர் உங்களை தொடுகிறதை இப்பொழுது நான் பார்க்கிறேன். ஜிஜு பிரதர், கர்த்தர் உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். ராபாஷ்யா ராந்திரா ஜியாந்திரஹே நம்னோ ஞாந்திரஹே ஜியாந்திரா ஹல்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உங்க வாழ்க்கையில சில அந்தகாரத்தின் கிரியைகள் தலைமுறை சாபமாய் செயல்பட்டு உங்களுடைய திருமண காரியங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சகல பாவங்களையும் அறிக்கையிட்டு அவரிடத்துல நீங்க பூரணமாய் மனம் திரும்புங்க. இந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உங்களுக்கு ஒரு விடுதலை கடந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இப்பொழுது ஒரு விடுதலை கடந்து வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த திருமண காரியங்கள்ல காணப்படுகிற தடைகளை நான் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அந்த தலைமுறை சாபங்களை நான் உடைக்கிறேன். இப்பொழுதே ஒரு விடுதலை கடந்து வருவதாக. இப்பொழுதே திருமண காரியங்கள் கைகூடி வருவதாக. யார் யாரெல்லாம் திருமணமாகாம இருக்கிறீங்களோ அவங்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இது ஆண்டவர் சொல்லி நான் ஜெபிக்கல. ஏற்கனவே சிலர்லாம் எனக்கு கால் பண்ணீங்க. சிலர்லாம் கால் பண்ணும்போது சொன்னீங்க, எனக்கு இன்னும் திருமணம் ஆகல, அல்லது என் குடும்பத்துல இவங்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்னு சொன்னீங்க. அவங்களுக்காக இப்போ நான் ஜெபிக்கிறேன். இது நான் என்னுடைய ஏவுதல்ல நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஒரு தீர்க்கதரிசியாக இப்பொழுது நான் கட்டளை கொடுக்கிறேன். திருமண காரியங்கள் கைகூடி வருவதாக. திருமண தடைகளை நான் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே இயேசுவின் வல்லமையில் ரத்தத்தை தெளித்து
அழைத்து நான் விடுதலையாக்குகிறேன். திருமண காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும். அதுக்கு பின்னாடி இருக்கிற தலைமுறை சாபங்கள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ராபா தீனா மாக்காரா பாக்கா சியாந்தரா ஹால்பரா கிரியாந்தரா கதரபாக்கா. இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். திருமணம் கைகூடி வருவதாக. ரியாந்தரா ஹால்பரா கிரியாதரா. ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா நிக்கிறத நான் பார்க்கிறேன். தேவ பிள்ளைகளே, இது சத்தியம். உங்களுடைய வாழ்க்கையில அநேக திருமணம் ஆகாதவர்கள் அநேகருக்கு திருமணம் நடக்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜோடி ஜோடியா நீங்க நிக்கிறத நான் பார்க்கிறேன். ரியாந்திரா ஹசியாந்திர ஹசு மான்யாந்திரா ஹா. ஆண்டவரே அப்பா, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டு பண்ணின தேவன் ஏற்கனவே அருமை பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன். அதை தடை பண்ணுகிற ஆவிகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். அந்த தலைமுறை சாபங்களை நான் உடைக்கிறேன். அத சிலுவையில 2024 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நீங்க உடைச்சிட்டீங்க ஆண்டவரே.